கிராமத்துல ஒரு கதை தொடங்கும். இடைவேளையில பார்த்தா திடீர்னு மாநகராட்சி, கிரேட்டர் சென்னை இப்படி போகும். இல்லைன்னா சில நேரம் உடனே வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, லொகேஷன் மாதிரி. கதை அப்படி பயணிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையிலையும் திருப்பம் உண்டு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உண்மை. அப்பா அனுபவம் ரொம்ப இருக்க மாட்டிருக்குது. உண்மைன்னு சொன்னீங்க பாருங்க, ஆமான்னு கூட சொல்லாம. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுக்கும் ஆகாதவன் எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்குது. எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்குது. இதெல்லாம் எங்க எப்படி வருது தெரியுமா? திருமணம். சிலருக்கு மனம் வீசும், சிலருக்கு புயல் வீசும். அப்போ இது மனமா புயலா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எது தெரியுமா? அந்த திருமணம். திருப்பம் தரும் திருமணம் என்ற தலைப்பிலே மலைக்கோட்டை மாநகரில் இருந்து தனது ஜோதிட சேவையை திறம்பட செய்து வரக்கூடிய பொதுநல மனப்பான்மை கொண்ட உயர்திரு வி.டி. விஜயகுமார் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரையோலிக்கிடையே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். என் பேர் பாத்தீங்கன்னா வி.டி. விஜயகுமார். மலைக்கோட்டை மாநகரத்திலேருந்து, திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, திருப்புமுனை தரும் திருமணம். திருமணத்தை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? வாழ்க்கையில முக்கால்வாசி பேருக்கு திருப்புமுனை எங்க அமைஞ்சிச்சுன்னா திருமணத்துல தான். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லைன்னு யாருமே மறக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருமே இந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவி சப்போர்ட் இல்லாம, கணவன் சப்போர்ட் இல்லாம உங்களால இங்க உட்கார்ந்துருக்க முடியாது. சரிங்களா? அவங்க நல்ல முறையா அவங்களை அனுப்பிச்சு வச்சதுனாலதான் இங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கீங்க. நமக்கு உதாரணமா நம்ம ஸ்டுடியோ எடுக்கிறவங்க அவங்களே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தையோட சேர்ந்து அவங்களே முன் உதாரணமா இருக்காங்க. சரிதானே? அப்ப வாழ்க்கையில எவ்வளவு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்துது திருமணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் பேச வரேன். தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 5ஆம் ஆண்டு குரு பயிற்சி விழா பாத்தீங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா 31/5/2026 இந்த சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஜோதிட பேராசான், நல்வாழ்க்கை ஜோதிடர் ஆசிரியர் திரு ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களையும் வணங்கி, மற்றும் ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி, என்னுடைய நண்பர்கள், எனக்கு இதுவரை உறுதுணையாக இருந்த அனைத்து ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தற்பொழுது துவங்குகிறேன். மனித வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். வேலை கிடைச்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம், வெளிநாடு போயிருக்கலாம். ஆனா இதெல்லாம் திருப்புமுனை தருமானா? திருப்புமுனை தராது. ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம், ஒரு திருமணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ரூல்ஸ் இல்லாம ஒரு காட்டாறு போல போயிட்டு இருந்திருப்போம். சரிதானே? சம்பாரிச்ச காசை சேர்த்து வச்சிருக்க மாட்டோம், செலவு பண்ணிட்டு இருந்திருப்போம். மனைவின்னு ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சமுதாயத்திலே அந்தஸ்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஒரு திருமணத்துக்கோ ஒரு விழாவுக்கோ நம்ம தனியா போகும்போது யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க, வாங்க அப்படிங்கறத நிப்பாட்டிருப்பாங்க. இது நம்ம திருமணத்துக்கு அப்புறம் போகும்பொழுது, மனைவி வந்துட்டாங்களா, கணவர் வந்துட்டாங்களா, அவங்களோட சேர்ந்து இருந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எங்க அந்தஸ்து வருது, எங்க கௌரவம் வருது? திருமணத்துக்கு அப்புறம் தான். அந்த திருமண உறவு எவ்வளவு பெரிய முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி இரு மனங்கள் இணைவது பாத்தீங்கன்னா திருமணம். அதாவது நார்மலா 2 பேர் இணைறது மட்டும் கிடையாது, இரு மனங்கள் இணையும், ஒரு போல இணையணும். 2 மனசு இணையும் போதுதான் அங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே ஏற்படுத்தும். சரிங்களா? 2 இதயங்கள், 2 குடும்பங்கள், 2 கனவுகள் இணைவதுதான் திருமணம். அதே மாதிரி இரு நபர்களின் பாதைகளின் தொடக்கம் தான் இந்த திருமணம். அந்த 2 வெவ்வேறு நபர்களின் பாதை ஒரு சேர இணைந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு பாதையில நம்ம பயணம் பண்ணும்போது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு ஜெயிச்சவங்க முக்கால்வாசி பேரு அவங்கள எப்ப ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா? ஏன் வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல.
இன்னைக்கு ஜோதிட துறையில இருக்கிறதுக்கும் என் மனைவி தான் காரணம். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு 3 மணிக்கே எந்திரிச்சு நான் வெளியில போறதுக்கு முன்னாடி வீட்டுல கோலம் போட்டு அனுப்புனது யாருன்னா என்னுடைய துணைவி தான், மனைவியா. நான் எப்ப வெளியில கிளம்பினாலும் சரி, 4 மணிக்கு கிளம்பினாலும் சரி, 2:30 மணிக்கு கிளம்பினாலும் சரி, வெளியில வருவாங்க, கோலம் போடுவாங்க. கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டை விட்டு வெளியில போகணும். அப்ப அந்த திருமணம், ஏன்னா வீட்டுக்கு வெளியில போயிட்டு வர கணவர் நல்ல சந்தோஷமா நிம்மதியா போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அப்ப மனைவியோட சப்போர்ட் இல்லாம இவ்வளவு தூரம் நம்மளால டிராவல் பண்ணி வர முடியுமா? அப்ப வாழ்க்கையில திருமணம் எவ்வளவு பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்குது, சரிங்களா? அதனால ஒரு திருமணம் எப்ப நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவம் நல்லா இருக்கும். திருமணத்துக்கான காரகங்கள் 2, திருமண கிரகங்கள் 2. காலபுருஷனுக்கு 1ஆம் அதிபதி செவ்வாயும், காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனும். இந்த 2 கிரகங்கள் தான் திருமணத்துக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதை யாருங்க நடத்தி வைப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கர்மக்காரகனான சனியும் குருவும் தான். எது எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா குருவும் சனியும் தொடர்பு இல்லாம அங்க திருமணம் நடக்காது. இது எப்பங்க நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும்ல. தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் திருமணம் நடக்கும். அந்த தசா புத்தி ஒத்து வரணும். 7ஆம் பாவம் 9, 10 தொடர்பு கொண்டுச்சுன்னா அவனுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செஞ்சு அவன் வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு, உன்னதமான ஒரு நிலைக்கு வருவான். 10ஆம் பாகம் வேலை செய்யாம திருமணத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு மிகப்பெரிய பதவியோ தொழிலோ செய்ய முடியாது. அதே மாதிரி 7ஆம் பாவம் 9, 12 தொடர்பு கொண்டுச்சுன்னா திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்காக வெளிநாடு செல்வார். அது குடும்பத்தோடு செல்றாரா இல்ல தனியா செல்றாரா அப்படிங்கிறது அவனுடைய தசாபதி தான் டிசைட் பண்ணும். அதே மாதிரி 7ஆம் பாவம் 4, 10 தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அது கூட சேர்ந்து புதனும் தொடர்பு கொண்டுச்சுன்னா திருமணத்துக்கு அப்புறம், இப்ப பழைய சரத்குமார் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய வம்சத்துல எல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் படிச்சுட்டு பெரிய IAS ஆவாங்க, சரிதானே? திருமணத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய டிகிரி, திருமணம் பண்ணும்போது 1 டிகிரி தான் முடிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் வர்றாங்க அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் தான். அப்ப திருமணம் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை மனுஷனுக்கு வாழ்க்கையில உண்டாக்குது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பொண்ணை மட்டும் கொடுங்க, என்னது பொண்ணை மட்டும் கொடுங்க, நான் படிக்க வச்சு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு இன்னைக்கு எவ்வளவோ குடும்பங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அடைஞ்சிருக்காங்க. திருமணம் நாடி அடிப்படையில எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு விதி என்ன அப்படின்னா, கோச்சார குரு திருமணக்கான கிரகங்களான சுக்கிரன் மற்றும் செவ்வாயும் சனியையும் ஒரே நேரத்துல பார்க்கணும். அப்ப பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டாகும். பிறந்த கால ஜாதகத்துல லக்கண புள்ளி எங்க இருக்கோ பாருங்க, அதுக்கு நேர் 7ஆம் இடத்து புள்ளி எங்க இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு லக்கண புள்ளி வேலை செய்யணும், இல்லைன்னா 7ஆம் இடத்து புள்ளி வேலை செய்யணும். அந்த 7ஆம் இடத்து புள்ளியோட தசா புத்தி அந்தரம் நடத்தக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு திருமணம் நடக்குமானா கண்டிப்பா திருமணம் நடக்கும். 3, 7, 11 ஏன்னா 7ஆம் பாவம் தான் திருமணம். அதோட திரிகோணம் என்னது? காலபுருஷனுக்கு 3, 7, 11, சரிங்களா? அந்த 3, 7, 11 அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி நடத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா அதனோட அதிபதியோட சாரத்துல ஒரு கிரகங்கள் தசா புத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணும், திருமணத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி தந்துடும். சிலர் பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுல நல்ல உயர்வா இருப்பாங்க. சிலர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய முயற்சியால வாழ்க்கையில உயர்ந்திருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா திருமணம் என்னும் மிகப்பெரிய ஒரு பந்தத்தின் மூலம்தான் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அடைகிறாங்கன்னா இதுல சத்தியமா உண்மை. ஏன்னா அதுக்கு உதாரணம் நானும் தான். அதே மாதிரி இளமையில திருமணம் அப்படின்னா இதுவும் நாடி ரோல் தான். ஏன்னா நான் பல்வேறு முறையை படிச்சிருந்தாலும் கேபி கிட்டத்தட்ட ஒரு 15 முறைக்கு மேல படிச்சாச்சு. அதுல முக்கியமான இந்த நம்ம சப்ஜெக்டுக்கு சம்பந்தமான ஒரு விதியை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சுக்கிரன் ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் டைரக்டா போய் செவ்வாயை தொட்டுட்டாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இளமையில தான் திருமணம். இடையில எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. ஒரே கட்டத்துல இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த கட்டத்துல இருந்தாலும் சரி, சுக்கிரன் டைரக்டா போய் செவ்வாயை போய் தொடணும். ஏன்னா சுக்கிரன்ங்கிறது மனைவி, செவ்வாய்ங்கிறது கணவன். அப்ப மனைவி போய் கணவனை போய் நேரடியா தொடும் பொழுது அவங்களுக்கு திருமணம் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் 100% உண்மை. அதே மாதிரி 3ஆம் இடத்துல 3ங்கிறது இளமை,
3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அது சுப கிரகங்களா இருந்து அவனுக்கு தசாபுத்தியும் ஒத்து உழைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இளமையில திருமணம். சரிங்களா? நம்ம தலைப்பு என்ன? திருமணம். வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தக்கூடியது திருமணம் அப்படிங்கிற தலைப்புல மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். டிகிரி ஒரு 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, ஹையஸ்ட் டிகிரி ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரம் நடத்தக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணம் நடக்குமானா கண்டிப்பா திருமணம் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம்னு ஒரு 4 நட்சத்திரம் இருக்கு, 3 நட்சத்திரம் இருக்கு. செவ்வாயோட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள்ல இருந்து ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் என்ன பண்ணும்? அவங்களுக்கு திருமணத்தை வந்து கொடுத்துரும். இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு உன்னதமான ஒரு உறவு. அந்த உறவை வந்து வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? மனைவியையோ கணவனையோ கண்டிப்பா மதிக்க தெரியும். அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். சண்டை வருதா, படார்னு காலில் விழுந்துருங்க. நான் சொல்லக்கூடிய தாரக மந்திரம் இதான். சண்டையா, அதாவது கடங்காரன் ஒருத்தன் வந்து கேட்கிறாங்க, 4 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்குறான். மானத்தை வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா உன் காலில் வேணாலும் விழுவுறேன், தயவு செய்து மானத்தை வாங்கிறாது அப்படின்னு சொல்லுவோம். உண்மையா பொய்யா? இது ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடும்போது ஏன் நம்ம மனைவி காலையோ கணவன் காலையோ விழுவக்கூடாது? விழலாமா இல்லையா? நீங்க வெளியில விழுவானா ஐயா, வீட்டுக்குள்ள போய் விழுவுங்க. அப்ப ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது வந்து நீங்க போய் பரிகாரம் பண்றீங்களோ இல்லையோ, பிரச்சனையை வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, இல்ல அவங்க தனியா இருக்கும் பொழுது மன்னிப்பு கேட்டாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களிடம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார். ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமி மற்றும் ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் அப்படின்னு 2 நிறுவனம் வந்து திருச்சியில வச்சிருக்கேன். திருமணம் சம்பந்தமா பதிவு பண்ணாலும் சரி, இல்ல ஜோதிட சம்பந்தமா நீங்க படிக்கணும்னாலும் சரி, என்னை வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய போன் நம்பர் 89 39 16 55 60. இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் வந்து தொடர்பு கொள்ளுங்க. மாதம் திருச்சியில ஒரு கருத்தரங்கம் வந்து நடக்கும். உங்களுக்கு திருமண சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஜோதிட சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர்பு கொள்ளுங்க என்று இந்த வாய்ப்பினை வழங்கிய திரு ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிறப்பாக பேசிய வீட்டி விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவையினுடைய சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அப்படி